இவற்றை சொன்னார். 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் அடித்து நன்றி சொல்லி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே குடியுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாய் இருக்கிறதே. அதோ பார்த்தீர்களா, இவ்வளவு நாட்களாக ஆட்டுக்கடாவினுடைய இரத்தங்களையும் காளைகளினுடைய இரத்தங்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் வருகை மட்டும், அவர் வந்து தன்னை பலியாக அங்கே கல்வாரியிலே ஒப்பு கொடுத்ததும் தேவன் கொடுத்த ஆட்டுக்குட்டியானவர் பலியிடப்பட்டார். அங்கே யாத்திராகமத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்துக்கு நிழலாக எழுதப்பட்டது. God considers blood as supreme. ரத்தம் அவருடைய இருதயத்தின் மையம். முதல் புத்தகம் தொடக்கம் கடைசி வரை இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். அறிந்து கொள், இயேசு அதை சொன்னார். அப்போஸ்தலர்கள் இதையே அவர்கள் சொன்னார்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் தம் சொந்த இரத்தத்தின் மூலமாகவே பிரவேசித்தார். 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எங்களுடைய மனச்சாட்சியை அவருடைய இரத்தம் சுத்திகரிக்குமாம். பழைய காரியங்கள், சிலர் பழைய யோசனைகளோடு ஜீவிக்கிறார்கள், பழைய காலத்தின் சம்பவங்களோடு ஜீவிக்கிறார்கள், முன்னோக்கி போக முடிகிறதில்லை. ஆனால் அந்த வசனம் 14ஆம் வசனம் கூறுகிறது, அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் இந்த பழைய நினைவுகளை, பழைய சம்பவங்களை எங்கள் மனதை விட்டு அகற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிறதே. ஆமென். நீ அதிலே சந்தோஷப்பட வேண்டும். Apply the blood. அந்த இரத்தத்தின் வார்த்தைகளை எடுத்து சொல்லு. இதோ என் மனச்சாட்சியை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் என் மனதுக்குள்ளே வர முடியாது, அவரது இரத்தத்தினாலே நான் ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆம் சகோதரர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 இப்பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, அதி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் பிரவேசிக்க நாம் சலாக்கியம் பெற்றிருக்கிறோம். முன்பு காலத்திலே அந்த தேவாலயத்திலே அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள் யாராவது போனால் உடனடியாக மரணம். ஆசாரியன் கூட பலி செலுத்துகிறோம் போனாலும் மரணம். ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை தனக்காகவும் இரத்தம் கொண்டு போக வேண்டும், ஜனங்களுக்காகவும் இரத்தம் கொண்டு போக வேண்டும். ஒரு தடவை உள்ளே பிரவேசிக்கலாம், அந்த நேரம் அவன் தப்புவான். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எந்த நேரத்திலும் உள்ளே போகலாம், வெளியே வரலாம், உள்ளே போகலாம், வெளியே வரலாம். எனி டைம், டே டைம், நைட் டைம், எனி டைம். காலை, மாலை, இரவு, நடுராத்திரி, எந்த நேரத்திலும் பிதாவே. என்ன நடந்தது? என்ன நடந்தது மகளே? சொன்னார், அந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலே முத்திரை போட்டு அவர்கள் பேசும் பொழுதே அவர்கள் வார்த்தையை நான் கேட்பேன், வாயிலை சொல்லி இருக்கும் பொழுதே நான் அதை கேட்பேன் என்று சொன்னார். இரத்தத்தின் வல்லமை தெரியாதவர்கள் போக மாட்டார்கள். இரத்த உடன்படிக்கை, அதை விட வேற ஒரு முத்திரை இல்லை. இயேசு உயிரையை கொடுத்து மறித்து தம் இரத்தத்தினாலே முத்திரையை போட்டார். இதோ இது என்னுடைய வார்த்தை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இரத்த உடன்படிக்கை பயங்கரமான காரியம். எபிரேயர் 12:24 இப்பொழுது நாங்கள் முன்பை போல அந்த பயங்கரமான மலையண்டை நாங்கள் போகவில்லை. புகை இருந்தது, நெருப்பு இருந்தது, ஜனங்கள் நடுங்கினார்கள். நாங்கள் பேச அவரோட வரவில்லை, நீர் பேசி எங்களோட வந்து சொல்லும் மோசைக்கு சொன்னார்கள். கிட்ட போக நடுங்கினார்கள். மனிதம் அதிர்ந்தது, பயங்கரம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் ஜனங்கள் அண்டை கிட்ட வருகிறார், மலையே கடந்து துள்ளுது. ஆனால் அப்படிப்பட்ட மலை என்று நாங்கள் வரவில்லை. இப்பொழுது ஆபேலினுடைய இரத்தத்தை விட
அதிக மேன்மையான காரியங்களை பேசும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்த தண்டை நாம் வந்திருக்கிறோம். தெளிக்கப்படும் இரத்த தண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய இரத்தம் தெளிக்கப்படும் இடத்துக்கு வந்திருக்கிறோம். Praise God. உலக இன்னும் சரியா விளங்குறதில்லை. அவருடைய இரத்தம் உண்மையில் தெளிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று. எந்த சூனியமோ எந்த காரியமோ எந்த விதமான இந்த இரத்தத்தின் காரியத்துக்கு இந்த செய்திக்கு எனக்கு நன்றாக தெரியும். இந்த செய்தி வீடுகளில் போக போற நேரத்தில் வித்தியாசமான விடுதலைகளும் வித்தியாசமான வெளிப்படுத்துதல்களும் நடக்க போகிறது. It's going to shake the houses. உன் வீட்டை அசைத்தே தீரும். இரத்தம் அதுதான் தேவனுடைய செய்தி ஜனங்களுக்கு. ராஜ்யம் நமக்காக கொடுத்த அந்த இரத்தம், அது இல்லாமல் பாதுகாப்பு இல்லை, அது இல்லாமல் தேவ பிரசன்னம் இல்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தமக்கென்று ஒரு ஜனத்தை தம்முடைய இரத்தத்தின் மூலம் அவர் பரிசுத்தம் பண்ணினார். 20வது வசனத்திலே நித்திய உடன்படிக்கையாக அவர் அந்த பரிசுத்த இரத்தத்தை அவர் கொடுத்தார். நித்திய உடன்படிக்கை. கொலோசியர் 1:20 பவுல் என்ன சொல்கிறான்? அவர் தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே அவர் கொடுத்தார். He connects the blood and the cross. You see, 1 யோவான் 5:6 நாங்கள் வாசிக்கிறோம், அவர் தண்ணீரினால் மட்டுமல்ல வெறும் சரீரத்திலே அவர் இரத்தத்தோடும் அவர் வந்தார். 1 யோவான் 1:7 அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்த சீஷர்களையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் இரத்தத்தை குறித்து பேசினார்கள். இரத்தத்தை குறித்து பேசினார்கள். அதுவே நம்முடைய பாவங்களை கழுவும், அதுவே நம்மை விடுதலையாக்கும், அதுவே நமக்கு பாதுகாப்பு, அதுவே நம்மை அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகும். இதை மறந்து போகாதே. பிசாசு திருட வருவான். He will come. வெளிப்படையாகும் என்று சொல்கிறது கடைசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த யோவான் ஸ்நானகன் அல்ல, சீஷன் யோவான், அப்போஸ்தலன் யோவான், அந்த தரிசனத்திலே அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது சிங்காசனத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அங்கே ஒருவர் அங்கே வீற்றிருந்தாராம். A lamb that was slain. அங்கே இரத்தம் இருந்தது. பார்த்தீர்களா? 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் தமக்கென்று ஒரு ஜனத்தை தம்முடைய இரத்தத்தின் மூலம் சம்பாதித்துக் கொண்டார். இரத்தத்தின் மூலமாக. 12ஆம் வசனத்திலே அங்கே அவர்கள் அந்த பாட்டை பாடுகிறார்கள். அதை கொஞ்சம் நாங்கள் வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் வெளிப்படையாகவும் 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொண்ட பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா? இது பரலோகத்தில் நடக்கும் காரியங்கள். The blood, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் once and for all நிச்சயத்துக்குமாக ஒரே தடவை அந்த பலி செலுத்தப்பட்டது. That's it. இயேசு சொன்னார், முடிந்தது. இதுக்கு பிறகு வேறு எந்த பலியும் இல்லை. தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தமக்கென்று ஒரு ஜனத்தை சம்பாதித்துக் கொண்டார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. அப்போஸ்தலர் 20:28 அந்த 12வது வசனத்திலே அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக என்று அவர்கள் பாட்டு பாடினார்களா? 7ஆம் அதிகாரம்